அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே இந்த கேள்வி எல்லா லைஃப்லேயும் இருந்திருக்கும். அதாவது நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்கல, நான் என் வேலையை நேர்மையாக செய்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? இந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்திருக்கும். நிச்சயம் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கான பதிவு தான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கஷ்டம் என்பது நமக்கான தண்டனை இல்லை. பல நேரங்களில் அது ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் எப்படி தேர்வு எழுதாமல் அடுத்த வகுப்புக்கு போக முடியாது. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் சில சோதனைகளை நாம் கடந்து வந்தால் தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம அடுத்த நிலைமைக்கு போக முடியும். நமக்கு கஷ்டம் வரும்போது ஏன் எனக்குன்னு கேட்குறோம். ஆனால் சில வருடங்கள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கஷ்டத்துக்காகவா நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த கஷ்டம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை இவ்வளோ பெரிய ஒரு பலமான மனிதராக நம்மளை மாற்றிருக்கும். ஆமாம், அந்த கஷ்டத்தை கடந்து பார்க்கும்போது தான் நம்ம அவ்வளோ பெரிய இதையும் நம்ம ஸ்ட்ராங்காக நின்று ஜெயிச்சிருக்கோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு புரியும். அதனால் இப்போ யாராவது உங்களை பார்த்து எதையாவது ஒரு குறை சொல்கிறாங்க, உங்களை புரிஞ்சுக்காமல் எதையாவது பேசுகிறாங்க, நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்களை அவங்க மறந்துட்டு நமக்கு ஒரு துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா உங்கள் நல்ல குணத்தை நீங்கள் எப்போவுமே மாற்றிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டோம். நாம் எப்போவும் நம்மளுடைய நல்ல குணத்தில் மட்டுமே நாம் பயணம் பண்ணலாம். முருகன் நமக்கு சொல்கிற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? அதாவது நீங்கள் முருகனாக எடுத்துக்கலாம், கடவுளாக எடுத்துக்கலாம், இந்த பிரபஞ்சமாக எடுத்துக்கலாம், நீங்கள் வழிபடுற உங்களுக்கு பிடித்த கடவுளை எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னா நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் நமக்கு சரியாக இருக்காது. நம்மளுடைய குணத்தை அடுத்தவங்களுக்காக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தினம் தினம் நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம மாற்றம் மட்டும்தான் நிரந்தரமாகவே இருக்கும். நம்மளுடைய குணத்தை நாம் எப்பவும் போல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நல்லது. இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு முனிவர், அவர் ஒரு காட்டு வழியில் பயணம் செய்கிறாங்க. அப்போது கூட ஒரு சீடர் அவர் கூட வராரு. அவங்க 2 பேரும் வழியில் நடக்கிறாங்க. ஒரு தேள் ஒரு தண்ணியில் ஒரு இதில் விழுந்துருச்சு. அதை அந்த முனிவர் எடுத்து காப்பாற்றுறாரு. அப்போ தேள் கொத்துங்கிறது தெரிஞ்சும் நீங்கள் ஏன் காப்பாற்றுனீங்க, உங்களை கையில் கொத்திருச்சே அப்படின்னு கேட்கும்போது, தேளோட குணம் கொத்துறது, மனிதரோட குணம் என்னுடைய குணம் நான் காப்பாற்றுவேன், எந்த ஜீவன் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது என்னுடைய இது அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்து காப்பாற்றி விட்டுட்டு போவார். ஸோ இதுலேருந்து தான் அப்போது அடுத்தவங்களுக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய கேரக்டரை நம்ம மாற்றிக்கக்கூடாது. அவசரப்பட்டு அவங்க நமக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, அவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியாகவும் இருக்காது. ஸோ நம்ம சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையாக அதாவது நிதானமாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக சக்ஸஸாக கொண்டு போக முடியும். நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இன்றைய சூழ்நிலையிலையும் உங்களோட மனசை, உங்களுடைய உழைப்பை நம்பி உங்களுடைய பொறுமையாக நீங்கள் முன்னேற்ற பாதையில் எடுத்து வைக்கிறீங்க உங்களுடைய அடிகளை அப்படின்னா நிச்சயமாக கடவுள் உங்களுக்கான கதவை திறப்பார். அது முருகன் உங்களுடைய எனிதிங் நம்பிக்கை. அதுவரை நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்களை நானும் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.